தமிழக பாஜக தலைவரும் கோவை தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இந்து முன்னணி அமைப்பினர் சார்பில் சுமார் 12 அடி உயரமுள்ள மாலை கிரேன் மூலம் அவருக்கு அணிவிக்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து அவரது மனைவி அனுராதா தினகரன் போடிநாயக்கனூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த பெண்களில் ஒருவர் குழந்தைக்கு பெயர் வைக்க கூறியதை அடுத்து பெண் குழந்தைக்கு ஜெயஸ்ரீ என பெயர் சூட்டினார். திருச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவுக்கு வாக்கு சேகரிப்பது தொடர்பாக திருவெரும்பூரில் அதிமுக வட்டச் செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அதிமுக வேட்பாளருக்கு அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற வைக்கும் நகர செயலாளர்களுக்கு இனோவா காரும் வட்டச் செயலாளருக்கு 5 பவுன் தங்கச் சங்கிலியும் வழங்கப்படும் என அறிவித்தார். புது இனோவா காரு அது சேஃப்டி கிடைக்குதா இல்லை பாஸ்கர் கிடைக்குதா திருவெரும்பூர் கிடைக்குதா சீரகன் கிடைக்குதான்னு சொல்ல முடியாது. அதே வேட்பாளர் சார்பாக அறிவிக்கிறாங்க. என்னுடைய சார்பாக நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வட்டச் செயலாளருக்கு 5 பவுன் செயின் நான் போடுறேன். திமுகவோட ஒரு ஓட்டு கூட வாங்க. செங்கல்பட்டு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் முள்ளிக்குளத்தூர் ஊராட்சியில் வாக்கு சேகரிக்க வருவதாக அறிவிக்கப்பட்டதால் அவரை வரவேற்பதற்காக வெயிலில் காத்திருந்த அக்கட்சி தொண்டர்கள் 5 மணி நேரமாகியும் யாரும் வராததால் ஆத்திரத்தில் திரும்ப சென்றனர். அதன் பிறகே பிரச்சார வாகனத்தில் கூலாக வந்த வேட்பாளரை தடுத்து நிறுத்திய தொண்டர்கள் வாக்கு சேகரிக்க விடாமல் திருப்பி அனுப்பினர். திட்டக்குடி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் கடலூர் தொகுதி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அப்போது திமுகவினருக்கும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் இதை எதையும் கண்டு கொள்ளாமல் விருத்தாச்சலம் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் சேரில் தூங்கிக் கொண்டிருந்ததால் நிர்வாகிகள் கடுப்பாகினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.